பஞ்சபூத தலங்களில் சிவபெருமானின் அக்னி தலம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி தரும் தலம் என புராணங்கள் கூறுகின்றன. 30 முக்கோடி தேவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் வாழ்ந்த பூமி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருத்தலம். தாயார் உண்ணாமலையம்மன். முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு தரிசனம் செய்த தந்த தலம். இங்கே 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையை சிவன் திருவடியாக கிரிவலம் வந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பதும் ஐதீகம். எனவேதான் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவதை காணலாம். ஆனால் வருடத்தில் 12 பௌர்ணமி வந்தாலும் தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி என்பது மிகவும் விசேஷமானது. புத்தாண்டு மாதமான சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமியின் போது கோடிக்கணக்கான தேவர்களும் ரிஷிகளும் கிரிவலம் வருவதாக புராணங்கள் கூறுகின்றன. வருடத்தில் 12 தமிழ் மாதங்கள், 12 பௌர்ணமி, 12 அமாவாசை, 12 ராசிகள். இதில் தமிழ் மாதத்தின் முதல் மாதம் சித்திரை மாதம். சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் நாள். நம் பாவ புண்ணியங்களை கர்ம வினைகளை கணக்கிடும் சித்திரகுப்தன் அவதரித்த நாளாகும் சித்ரா பௌர்ணமி தினம். வருகின்ற 30ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9:51 மணி முதல் பௌர்ணமி திதி தொடங்கி மறுநாள் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11:07 வரை, அதேபோல் 30ஆம் தேதி அதிகாலை 1:10 மணி முதல் மறுநாள் 1ஆம் தேதி அதிகாலை 2:41 மணி சித்திரை நட்சத்திரமாகும். எனவே பௌர்ணமி கிரிவலம் செல்ல 30ஆம் தேதி அதிகாலை 1:10 மணி முதல் மறுநாள் மே 1ஆம் தேதி இரவு 11:07 வரை உகந்த நாள் நேரமாகும். நம் சித்திரை மாத பௌர்ணமி நாளில் சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்திற்குள் நுழையும் நாளையே சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுகிறோம். சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் சந்தித்துக் கொள்ளும் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும். இது மற்ற பௌர்ணமியை போல் கிடையாது. நம்முடைய வாழ்வையே புதுப்பித்து தலையெழுத்தையே மாற்றும் சக்தி கொண்ட அற்புதமான நாளாகும். வேத புராணங்களின்படி யமதர்மராஜா இறந்த உயிர்களின் பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு அவர்களுக்குரிய தீர்ப்பை வழங்க மிகவும் சிரமப்பட்டார். இதனால் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டார். யமதர்மராஜாவின் இந்த கஷ்டத்தை போக்க பிரம்மதேவர் 10,000 ஆண்டுகள் மிக கடுமையான தியானத்தில் ஆழ்ந்தார். இந்த தியான சக்தியின் வெளிப்பாடாக பிரம்மதேவரின் உடல் மற்றும் மனதில் இருந்து சித்திரகுப்தன் தோன்றினார். சித்திரகுப்தன் அவதரித்த நாளே சித்ரா பௌர்ணமியாக கருதப்படுகிறது. பிரம்மாவில் இருந்து தோன்றியவர் என்பதால் ஒவ்வொரு உயிர்களின் பாவ புண்ணியங்களை கணக்கில் வைத்துக் கொள்ளும் பொறுப்பும் வழங்கப்பட்டது. ஒருவர் இறந்த பிறகு அவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்து மறுபிறவி எடுக்க வேண்டுமா அல்லது முக்தி அடைய வேண்டுமா என்பதை முடிவு செய்பவரும் சித்திரகுப்தன் தான். சித்ரா பௌர்ணமி அன்று இதை செய்தால் 21 தலைமுறை கர்மவினை தீரும் என்பதும் ஐதீகம். அதன்படி சித்ரா பௌர்ணமி அன்று பௌர்ணமி திதி நேரத்தில் திருவண்ணாமலை சென்று அருணகிரிநாதர் முருகப்பெருமான் காட்சி தந்த முருகப்பெருமானை வணங்க வேண்டும். திருவண்ணாமலை கோவிலுக்குள் சென்றவுடன் முதலில் நந்தீஸ்வரருக்கு முன்னால் இருக்கும் அருணகிரிநாதரை ஆட்கொண்ட இடமான கம்பத்து இளையனார் சன்னதி சென்று முருகப்பெருமானை வழிபட வேண்டும். அப்படி அருணகிரிநாதருக்கு தீவினை தீர்ந்து நல்வினையாக மாறியது. அதே போல் நம் வாழ்வின் தீவினை தீரும் என்பதும் அருணகிரிநாதர் பாடல்கள் கூறுகின்றன. அதன் பின்பு உலகில் 2 இடங்களில் மட்டும் சன்னதி கொண்டுள்ள யமதர்மராஜாவின் கணக்கர் நம் பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு நன்மை தீமையை தருபவர் சித்திரகுப்தனை வழிபட்டால் 21 தலைமுறை கர்மவினை தீரும் என்பதும் ஐதீகம். ஏனென்றால் நவ கிரகங்களில் ஒருவரான கேது பகவானால் ஏற்பட்ட தோஷம் நிவர்த்தியாகும் என்பதும் ஐதீகம். கேது பகவானை வழிபட்டால் கல்வி, ஞானம், வெளிநாட்டு யோகம், தீராத நோய் தீரும். துர்தேவதையால் ஏற்படும் தடைகள் விலகும். எனவே சித்ரா பௌர்ணமி தினத்தில் முருகப்பெருமானையும் சித்திரகுப்தனையும் அத்துடன் சந்திரனுடைய அருளையும் பெற வழிபாடு செய்வது 21 தலைமுறை கர்ம வினைகள் தீரும். எப்படி வழிபடுவது? திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து முருகப்பெருமானையும் சித்திரகுப்தனையும் வழிபடுவது சிறப்பு. அத்துடன் ஏழைகளுக்கு உணவு, உடை, விசிறி போன்றவைகளை தானமாக வழங்குவதும் பெரும் நன்மையை தரும். கேது பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும்.
நவ கிரகங்களில் பின்னோக்கி செல்லும் கிரகமான கேது உங்களை முன்னோக்கி செல்ல தடைகளை விலக்கி நல்வழி காட்டுவார். மேலும் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் திருவடி தரிசனம் பெறும் பேறு தரும். திருமண தடை நீக்கி குழந்தை பாக்கியத்தையும் காரிய வெற்றிகளையும் தருவார் என்பதும் ஐதீகம். சித்ரா பௌர்ணமி நாளில்தான் மதுரை கள்ளழகர் வைகையில் எழுந்தருளல் தினமாகும். திருவண்ணாமலையார் திருவடி பாத தரிசனம் என்பது அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் தரிசனம் செய்ய உண்ணாமலையம்மன் சன்னதி பின்புறம் உள்ளது. மலையின் உச்சியில் அண்ணாமலையார் திருவடியை தரிசனம் செய்ய தேவர்கள், ரிஷிகள், பக்தர்கள் மலை மீது ஏறி வழிபட செல்ல உண்ணாமலையம்மன் மலை மீது தான் கால் வைப்பது சிவன் மீது கால் வைப்பதற்கு சமம் என்பதால் மலை சென்று திருவடி தரிசனம் செய்ய இயலாமையை கூறி சிவனிடம் வேண்ட உடனே சிவன் பார்வதி தேவி தரிசனம் செய்ய உண்ணாமலையம்மன் சன்னதியின் பின்புறத்தில் திருவடி காட்சி தந்தார் எனவும் இங்கே சிவனின் திருவடியையும் அம்மையப்பனாக தேவர்களுக்கும் காட்சி தந்த இடம் என்று புராணங்கள் கூறுவதால் திருவடி தரிசனம் மிகவும் விசேஷமானது. மேலும் ராஜகோபுரத்தின் முன்புறத்தில் தீபம் ஏற்றி கிரிவலத்தை துவக்கும் பக்தர்கள் வழியில் உள்ள சிவலிங்கங்களை வழிபட்டு 14 கிலோமீட்டர் சுற்றளவு சிவனே மலையாக காட்சி தருவதால் பௌர்ணமி தினமான சித்ரா பௌர்ணமி தினத்தில் சிவன் அருள் பெற இரவு பகல் பாராது கிரிவலம் வருவதை காணலாம். அக்னி தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் சிவனை வலம் வருவதற்குரிய பலனையும் நினைத்த காரிய வெற்றியையும் தரும் என்பதால் கிரிவலம் வந்தாலே இறைவனை தரிசனம் செய்த பலன் கிட்டும். எனவே கோவிலுக்குள் சென்று வழிபட இயலவில்லையே என்று வருந்த வேண்டாம். பக்தர்கள் லட்சக்கணக்கான கிரிவலம் வரும் காலத்தில் கோவிலுக்குள் சென்று வழிபடுவது இயலாத காரியம் என்பதால் கிரிவலத்தை முடிக்கும் போது மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே வந்து ராஜகோபுரத்தை தரிசனம் செய்வது பெரும் புண்ணியமாகும். வருகின்ற மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி கிரிவலம் வந்து அனைத்து பக்தர்களும் சிவன் அருள் பெருக வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். சித்ரா பௌர்ணமி கிரிவலம் வழிபாடு 21 தலைமுறை கர்மவினை தீர்க்கும் தினமாகும். முருகப்பெருமானின் அருளும் சித்திரகுப்தன் அவதரித்த தினமாகவும் தமிழ் வருடத்தின் முதல் பௌர்ணமி என்பதாலும் சிவன் பார்வதி அருளுடனும் சந்திரன், சூரியன், கேது கிரகங்களின் தோஷ நிவர்த்தி தினமாகும். சித்ரா பௌர்ணமி தினம் திகழ்வதால் அன்றைய தினம் சிவ வழிபாட்டுக்குரிய உச்சகட்ட விசேஷமான தினம் என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். எனவே முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை ராஜகோபுர தரிசனமே போதும், சிவனருள் பெறலாம். நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை. ஓம் நம சிவாய.